Hi, hello, welcome back to our channel in our cinema with me comments. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா அட்லி படத்தோட அப்டேட் தான். இப்போ அட்லி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த படத்தோட அப்டேட் கொடுத்திருக்காரு. ஸோ அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அல்லு அர்ஜுன் வச்சு வந்து இந்த படத்தை எடுக்க போறதா சொல்றாங்க. பட் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா வந்து அட்லி ப்ரொடக்ஷன்ல வந்து பேபி ஜான் சொல்லிட்டு ஒரு படம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியவோட ஹிந்தி ரீமேக்னு சொல்றாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜாமால் கீர்த்தி சுரேஷ் வந்து லீட் ரோல் பண்றாங்க. இப்போ இதுல மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் வந்து இப்போ கொலாபரேட் பண்ணி பண்றதால இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனோட வந்து இந்த படத்தை கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் வந்து கீத்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பாலிவுட் ப்ரொடக்ஷனோட தான் வந்து அவங்க கொலாபரேட் பண்ண போறாங்களா. ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அட்லி வந்து இந்த படத்துக்கு 80 கோடி ரூபாய் வந்து சேலரியா கேட்கறாரு அப்படின்னு சொல்றதுனால கீத்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தயங்கறதா சொல்றாங்க. ஆனா இந்த படம் வந்து எடுக்க எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துல வந்து சல்மான் கான் அண்ட் விஜய் வந்து கேமியோ ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா சல்மான் கான் தான் இந்த படத்துல கேமியோ பண்ணா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான பேட்டிஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.